தமிழ்நாடு முழுக்க இருந்து மருத்துவர் ஐயா அவர்களால் நடத்தப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து பொறுப்பாளர்கள் தமிழ்நாடு முழுக்க இருந்து வந்தாங்க. நீங்க பாத்தீங்க. இதனுடைய ஒருங்கிணைப்பாளர்களா நம்ம கரூர் பாஸ்கர் அவர்களும், நம்முடைய எம்பி ஸ்டீல் சதாசிவம் அவர்களும், நம்முடைய தருமபுரி சரவணன், நம்ம ராஜேந்திரன், பச்சமுத்து, நடராஜன், கோவிந்தன், லட்சுமணன், ராஜமாணிக்கம் போன்றவங்க இருந்து இத ஒழுங்கு பண்ணாங்க. இந்த கூட்டத்துக்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். இது என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி இவங்கெல்லாம் பல பேர் பேசுறத பார்த்தா ஐயா அவர்களோடு இருந்தவர்கள் யாருமே அன்புமணியின் தலைமை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்று தெரிவித்ததனால இன்றைக்கு இந்த கூட்டத்தில் ஏகமனதாக ஒரே முடிவாக எடுக்கப்பட்டிருக்கிறது. இனிமேலும் திரு அன்புமணி அவர்களை தலைவராக ஏற்பதில்லை. வன்னிய மக்களும் அவரை புறக்கணிக்க வேண்டும். என்னன்னா, வன்னியர்களை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிற அன்புமணி அவர்களை இனி தமிழக மக்கள் புறக்கணிக்க வேண்டும், புறக்கணிப்பார்கள் என்பதை வேண்டுகோளாக வைக்கிறோம். இன்னொன்னு, இப்ப எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல. மற்றபடி எந்த முடிவு என்பதை நம்முடைய பொறுப்பாளரிடத்திலே கேட்டிருக்கிறோம். நீங்களும் பாத்தீங்க. அந்த அவர்களுடைய கருத்துக்களை ஏற்று அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அந்த அடிப்படையில் நாங்கள் செயல்படுவோம், வழிநடப்போம். 37 ஆண்டுகள் மருத்துவர் ஐயா அவரோடு இருந்ததுக்கு இப்ப அவர் அரசியல் துறவரம் போடுறதுனாலதான் இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை ஐயா பாமகவினர் கூட்டியிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் நானும் ஒரு பார்வையாளராக தான் கலந்துக்கிட்டே தவிர ஒருங்கிணைப்பாளர்கள் இவங்கெல்லாம் கூட்டின கூட்டத்தில் நானும் கலந்துக்கிட்டேன். இது எடுக்கப்பட்ட முடிவை இங்கே உங்களுக்கு நான் சொல்றேன். ஆடி மாசம் விரைவில் வரும். ஆடி மாசம் இருக்குது, அதனால விரைவில் வரும். அதான் அது சார். நீங்க பாத்தீங்க, அவங்க எல்லாம் ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துருக்காங்க. அதை நான் ஆய்வு பண்ணி இல்ல கட்டு கொடுப்பேன். இல்ல அதான் இது ஒன்று இந்த கூட்டத்துக்கு தலைப்பு வச்சிருக்காங்க. விட்டுருக்கிறோம், விரைவில் அறிவிப்போம். அது நாம இப்ப எல்லாம் போறதுக்கு விருப்பம் இல்லாதான் வந்திருக்காங்க. நம்ம மீண்டும் போக முடியாதுல்ல, சரியா இருக்காதுல்ல. ஏங்க, ஐயா என்றைக்கும் தெய்வம். அவர் ஓய்வு பெற்றுட்டார். தலைவராக இருந்தவர் இனிமே நான் அரசியல் துறவரம் போட்டுன்னு சொல்லிட்டாரு. அதனால அடுத்து யார் தலைவர்னா அன்புமணி தலைவரை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று இங்கே ஐயா பாமகவினர் ஒட்டுமொத்தமா சொன்னதுனால அந்த முடிவை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கோம். எங்கேயாச்சும் பாமக கொடி இருக்கா பாருங்க. எங்க கார்ல கட்சிக்காரங்க வரும்போது நான் என்ன பண்ண முடியும்? ஒரு காரணம் காட்டே இருக்க. நாங்கள் நடத்திய கூட்டத்தில் ஐயா அவர்கள் படத்தை பயன்படுத்தல. என்ன காரணம்? இப்ப எப்படின்னா, மறைந்த தலைவர்கள் படத்தை யாரும் பயன்படுத்தலாம். இந்த அடிப்படையில் தான் எங்கள் மாவீரன் குரு அவர்களுடைய படத்தை, கார்ல் மார்க்ஸ், தந்தை பெரியார், அம்பேத்கர் படத்தை பயன்படுத்திருக்கோம். புரியல? அவருடைய படத்தை, ஐயா படத்தை அவங்க என்ன சொல்ற பயன்படுத்தக்கூடாது? நானே பயன்படுத்தலையே. ஏங்க, நாங்க பயன்படுத்தலையே. எங்க கார் இருக்குது, அது அவங்க கார்ல வராங்க. அத நான் சொல்லல, இங்க வந்திருக்கிற மக்கள் சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, அது அவருடைய கருத்து. வருகின்றவர்களும் அதிகப்படியான மக்களுடைய கருத்து. வன்னியர்கள் ஏமாறக்கூடாது. அன்புமணியை கண்டு வன்னியர்கள் ஏமாறக்கூடாது. ஒருங்கிணைந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அவங்க வன்னிய சமுதாயம் அன்புமணி அவர்களால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வன்னிய சமுதாயம் அவரை புறக்கணிக்கிறது. இல்ல, இது ஐயா சொன்னதுதான், நாங்க சொல்லல. ஐயா சொன்னதுதான். நடிகர்
அம்மா வடிச்சாரு, இதெல்லாம் பண்ணதுன்னு ஐயா சொன்னதுதான். இப்ப அவர் அப்பாவும் மகனும் இணைந்ததை நாங்கள் பாராட்டுகிறோம். தலைவராக இணைந்தது வந்து எங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் எதுவுமே சொல்ல. ஐயா பாமக அந்த பாமகவை நாங்க தொடர்ந்து நடத்துவோம். ஐயா நடத்திய பாமகவினர் அன்புமணி தலைமை ஏற்க விரும்பவில்லை. அது காரணத்தால இன்னைக்கு முடிவை விரைவில் அறிவிப்போம். பாருங்க, புதிய கட்சியா வேறு கட்சியில் இணைக்கிறதா என்பது குறித்து விரைவில் முடிவெடுப்போம். எதுவா கூட இருக்கலாம். நான் சொல்றது பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஆசை இருக்கலாம், இவருக்கு ஒரு ஆசை இருக்கலாம், இவருக்கு ஒரு ஆசை இருக்கலாம். அது எல்லாத்தையுமே பார்த்து அதிகப்படியானவர்கள் என்ன கருத்து சொல்றாங்களோ அந்த கருத்தின் அடிப்படையில் செய்யும். நான் சொல்லல, அதாங்க பயணிச்சோம். எனக்கு தெரிஞ்ச தானே பண்ண முடியும். இது ஐயாவும் அன்புமணி அவர்கள் பிரிந்த பிறகு ஐயாவே சொன்ன குற்றச்சாட்டு. ஐயா அவர்கள் நாங்கள் கடவுளாக நேசிக்கிற ஐயா அவர் சொன்னதுதான். ஏங்க ஐயா, நான் தான் சொல்றேன், இன்றைக்கும் கடவுள், நேற்றும் கடவுள், நாளையும் அவர் தான் எங்க கடவுள். அது எந்த மாற்று கருத்து இல்லை. நாங்க வேற கட்சிக்கே போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு எங்களுக்கு ஐயா தான், ஐயா தெய்வம் தான். அது எந்த மாற்று கருத்து இல்ல. புதுசா கட்சி ஆரம்பிச்சா கூட ஐயா எங்களுக்கு தெய்வம் தான். மனசின் அளவில் தெய்வம், மனதளவில் தெய்வம், இதய தெய்வம். இல்ல, அது காலம் தான் பதில் சொல்லும். இன்னொன்னுங்க சார், எப்படின்னாங்க, இன்னைக்கு இந்த கூட்டம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய எடப்பாடியாருடைய மனசாட்சியா இருக்கிற இளங்கோவன் எனக்கு போன் பண்ணி, அதுல நீங்க அதிமுக சேருங்கிறாரு. திமுகவில் இருந்து மிக மிக முக்கியமான பிரமுகர் ஒருத்தர் ஒரு வெளியில இருந்து போன் பண்ணி என்ன தயவு செஞ்சு நீ திமுகவில் சேர்றத பத்தி சிந்திங்கிறாரு. தாவேக்கால நாங்க சேரணும்னு சொல்லி சில பேர் சொன்னதன் அடிப்படையில் அந்த தாவேக்கால சேர்றதுக்காக சில பேர் முயற்சி பண்ணாங்க. அப்ப அன்புமணி அவர்கள் அவருக்கும் அங்க ஜானா ஆரோக்கியசாமி அந்த அங்க இருந்த சில பேத்தோட இருந்த உறவை பயன்படுத்தி தடுத்து நிறுத்தினார். இப்ப அவர்களும் அந்த கதவை திறந்து வைத்திருக்கிறார்கள். இப்ப எங்களுக்கு அழைப்பு இல்லைன்னு சொன்னா இன்னும் அண்ணன் திருமணம் என்கிட்ட பேசல. ஆனா எனக்கு உயிருக்குறான அண்ணா அவரு, ஆனா அவர் மட்டும்தான் பேசல, மற்ற எல்லா தலைவர்களும் பேசிட்டாங்க. நீங்க சொல்ற தமிழக வெற்றி கழக வேல்முருகன் அவர்களும் என்ன பேசினாங்க, எல்லாமே பேசினாங்க. ஆமா, அதான் வாழ்க்கை கட்சி எல்லாமே பேசினாங்க. நாங்க பொறுத்த வரைக்கும் என்ன முடிவு என்பதை விரைவில் அறிவிப்போம். அதான் ஆடி மாசம் வந்துச்சு தலைவா, ஆடி போர்க்கலாம். ஏங்க அது இன்னும் படிக்கலையே. ஏங்க 3000 பேர் கலந்துக்கிட்டாங்க, நீங்களே பாத்தீங்க. அந்த 3000 பேரும் 3000 சீட்டு கொடுத்துருக்காங்க. அது குழு எல்லாம் உட்கார்ந்து பேசி தான் பண்ண முடியும். 3000 பேர்த்துல ஒரு 10 பேர் சொன்னதை மட்டும் இல்ல, அப்படி இல்ல, எல்லாமே ஒரே ஒருமித்த கருத்தா அவர்கள் சொன்னது. அத ஒண்ணு மட்டும் சொன்னாங்க. நீங்க கைத்தட்டினாங்களா இல்லையா? அதுதான் அவங்களோட ஒப்புதல். புதிய பாதை தேர்ற மாதிரி புதிய பாதையா இருக்குமா? ஆமா, இப்ப போன பாதை கரடுமுரடான பாதையா போச்சு, மூடப்பட்டது இல்ல, நாங்க அதை மூடிட்டோம். அது வேண்டாம், அந்த பாதை வேணான்ட்டோம். நாங்க புதிய பாதை தேடுறோம். ஏங்க எதுவா கூடலாம், நான் தான் சொன்னேன், இத்தனை கட்சிகளும் என்ன கூப்பிட்டுருக்காங்க, எங்களை கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. அவங்க கூடயும் போலாம், புதுசாகவும் ஆரம்பிக்கலாம், எதுவா கூட இருக்கலாம். அது இயற்கையும் காலமும் எங்களுடைய ஐயாவுடைய ஆசீர்வாதம் தான் அதை முடிவு செய்யும். அதான் நாங்க தான் சொல்றேங்க, வாழ்க்கை முழுதும் அண்ணன் அன்புமணி அவர்களை தலைவராக ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை. அதான் வேண்டாம் விடுங்க, தேவையில்லை. யாரும் எல்லாமே வேணாங்களே. ஏங்க பாருங்க, நான் எதை வேணாலும் ஏத்துக்குவேன். நான் மனசாட்சி, நான் ஒரு இலகிய மனசு விடுவேன், எதை வேணாலும் ஏத்துக்குவேன். ஆனா இந்த மாதிரி 3000 பேர், அதுவும் 3000 பேர் தொண்டர்கள் வரல,
முக்கியமான பொறுப்பாளர்லாம் வந்திருக்காங்க. நீங்களே பாத்தீங்க, எல்லாமே பொறுப்பாளர்கள் வேற வேற ஊர்ல இருந்து. அவர்கள் சொன்னதுக்கு நம்மளை மதிச்சு அவங்க வந்து கலந்துக்கிறாங்க. அவங்க சொல்றதை நம்ம கேட்டுதானே ஆகும். இல்லைன்னா நம்ம அப்புறம் அது மனசாட்சி படி தவறுதான்ல. அப்புறம் பாய் இஸ்லாமியர்லாம் வந்திருக்காங்க. எல்லாம் காலம் கடந்துச்சு, காலம் கடந்துச்சு சார். இன்னொன்னு யாருன்னா காலையில் சொன்னாங்க ஒருத்தர், இந்த வன்னியர்கள் எல்லாமே அழிஞ்சு போயிட்டாங்க, கட்சிக்கு வந்தவங்க பாட்டாளி கட்சி எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க, ஒரு குடும்பம் மட்டும் இன்னைக்கு 10,000 கோடி சொத்து வச்சிருக்கணும். யார் சொன்னது? யாரு? நம்ம நாகை ராஜேந்திரன். ஆமா, அவர் சொன்னாரு, நான் சொல்லப்பா. ஒருத்தர் சொன்னாங்க, ஜி.கே. மணி அண்ணங்கிட்ட தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம். அவர் வந்து என்றைக்குமே என்னால கைப்பிடிச்சு கூட்டிட்டு போன ஒரு அரசியலுக்கு அவர் வந்து என்றைக்குமே என்னடா தலைவர் அண்ணா அவரெல்லாம் கலந்துக்கிட்டு தான் எல்லாம் பண்றோம். அது தெரியல, அது அவர் முடிவு, அது அவர் முடிவு, அதான் அவங்க முடிவு இல்லைங்க. நான் தான் சொல்றேன், மீண்டும் சொல்றேன், தனிப்பட்ட அழைப்பு யாருக்குமே இல்லை. ஒன்லி சோசியல் மீடியால கொடுத்த அழைப்பு தான். இந்த 3000 பேர் இங்க வந்திருந்தாங்கன்னா அனைவருக்குமே சோசியல் மீடியா அழைப்பு தானே தவிர யார்கிட்டையும் ஒருத்தருட்டா நீ என்கிட்ட போன்ல பேசுறீங்களா, யார்கிட்டையும் நான் போன்ல பேசுறேன், யார்ட்டையும் போன்ல கட்டாயம் நடத்துறோம். அதான் இந்த மாதிரி இப்ப கருத்து கேட்பு கூட்டம் இப்ப போட்டிருக்கோம்ல, தமிழ்நாடு முழுக்கவே இந்த கூட்டத்தை போட போறோம். போட்டு இப்ப முதல் கட்டமா வந்துட்டோம். சென்னை, திருவள்ளூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, இந்த பக்கம் திருச்சி, இந்த மாதிரிலாம் நிர்வாகிகள் சந்திச்சிட்டோம். இந்த மாதிரி ஒரு கருத்து கேட்பு கூட பெருசா போடணுங்கிற மாதிரி ஒரு அது சில முடிவுகள் இருக்கு, பேசுவோம். ரொம்ப சந்தோஷம், நன்றி. அனைத்து பத்திரிகை எல்லாம் சாப்பிட்டு போங்க, நீ எதாவது போட்டுங்க. நான் தான் சொல்றேன், பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு முழு உரிமை ஏங்க. நான் தான் சொன்னேன், எல்லா அழைப்புன்னு போடுங்க. தாவேக்கா அழைப்பு அந்த அன்புமணி அவர்களால் மூடப்பட்ட மூடப்பட்ட கதவு திறந்திருக்கிறது. அது தெரியல, அப்படியே போடுறாங்க, எனக்கு தெரியாது. பாமக பேர் இருக்காது, பாட்டாளி மகிழ்ச்சி பேரையே கொடியை நாங்கள் எப்பவும் பயன்படுத்த மாட்டோம், இனிமே பயன்படுத்த மாட்டோம். டாடா, பாய் பாய், குட் பாய். அன்புமணி குட் பாய். நன்றி.